வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். டீசல் மின்சார உற்பத்தி முறைக்கு மாற்றாக சூரிய மின்சார உற்பத்தி திட்டம் வடக்கில் முன்னெடுப்பு. ஒன்றன் பின் ஒன்றாக மோதிக்கொண்ட தனியார் பஸ் விபத்து. பரபரப்பை ஏற்படுத்திய இளம்பெண்ணின் மர்ம மரணம். நீதிமன்ற தீர்ப்பால் புதிய திருப்பம். துப்பாக்கிகளை பரிசோதித்து வழங்க முற்பட்ட போது ஏற்பட்ட அசம்பாவிதம். மன்னாரில் சோக சம்பவம். எரிபொருள் நிலையத்தை முற்றுகையிட்ட போராட்டக்காரர்கள். அரசிற்கு முக்கிய கோரிக்கை. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல். சஹ்ரான் தங்கியிருந்த அறை விவரம் மறைப்பு. சஜித் தரப்பு கிளப்பும் புதிய சர்ச்சை. உலகளாவிய எண்ணெய் விலைகளின் சரிவுக்கு வழிவகுக்கும் சந்தர்ப்பம். ஈரானிய எண்ணெய் ஏற்றுமதி மீதான தடைகளை தளர்த்தியது அமெரிக்கா. மேலும் 7 மனித எண்புக்கூடுகள் செம்மணியில் அடையாளம். எஸ்பெஸ்மை 2ஆம் கட்ட பயனாளர்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல். தற்போதுள்ள டீசல் மின்சார உற்பத்தி முறைக்கு மாற்றாக சூரிய மற்றும் காற்றலை ஆற்றலை பயன்படுத்தி டெல்ஃப் தீவு மற்றும் மேலும் 2 வடக்கு தீவுகளுக்கு மின்சாரம் வழங்குவதற்காக ஒரு கலப்பின புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் திட்டம் செயற்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டம் டெல்ஃப், நைனா தீவு மற்றும் அனலை தீவு தீவுகளை உள்ளடக்கியுள்ளது. இங்கு பாரம்பரியமாக டீசல் ஜெனரேட்டர்கள் மூலம் மின்சாரம் வழங்கப்பட்டு வந்தன. இவற்றை இயக்குவதற்கான செலவு அதிகம் என்றும் சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்கும் என்றும் மேலும் கடல் வழியாக எரிபொருளை கொண்டு செல்ல வேண்டியிருப்பதால் தளபாட ரீதியாக கடினமானது என்றும் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இந்த திட்டத்தின் கீழ் 1.7 மெகாவாட் சூரிய மின்சக்தி நிலையம், 750 கிலோவாட் காற்றாலை மின்சக்தி நிலையம் மற்றும் 2.4 மெகாவாட் மணி பேட்டரி ஆற்றல் சேமிப்பு அமைப்பு ஆகியவற்றை ஒருங்கிணைக்கும் ஆஃப் கிரிட் கலப்பின புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் அமைப்பு மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது. நிலையான மற்றும் நம்பகமான மின்சார விநியோகத்தை உறுதி செய்வதற்காக ஒரு மேம்பட்ட ஆற்றல் மேலாண்மை அமைப்பும் நிறுவப்படும் எனவும் கூறப்படுகிறது. சமீபத்தில் அமைச்சர் அனுர கருணாதிலக இத்திட்டத்தின் முன்னேற்றத்தை ஆய்வு செய்து அதன் செயலாக்கத்தை விரிவுபடுத்துமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தடையற்ற மின்சார விநியோகத்தை வழங்குவதன் மூலம் 3 தீவுகளில் வசிக்கும் மக்களின் வாழ்க்கை தரத்தை இத்திட்டம் கணிசமாக மேம்படுத்தும் என்றும் அதேவேளையில் பொருளாதார நடவடிக்கைகள் குறிப்பாக மீன்பிடித்துறைக்கு ஆதரவளிப்பதோடு சுகாதாரம் மற்றும் கல்வி போன்ற பொதுச் சேவைகளை மேம்படுத்தும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். கேகாலை மொலகொட மங்களகம பகுதியில் தனியார் பஸ் ஒன்று மற்றும் பல வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக மோதிக்கொண்டதில் ஏற்பட்ட விபத்தில் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார். இந்த விபத்தில் காயமடைந்த 12 பேர் தற்பொழுது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. கொழும்பு கண்டி பிரதான வீதியின் மொலகொட மங்களகம பகுதியில் நேற்று நண்பகல் அளவில் சாரதி பயிற்சி பாடசாலை வாகனங்கள் மற்றும் பயிற்சி தேர்வுக்காக வரிசையாக நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்கள் மீது தனியார் பஸ் மோதியதாலேயே இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. கண்டி குண்டசாலை வெராப்பட்டிய பகுதியில் வீடொன்றிலிருந்து மர்மமான முறையில் சடலமாக மீட்கப்பட்ட இளம்பெண்ணின் மரணம் குறித்த நீதிமன்ற விசாரணை நேற்று முன்தினம் பிற்பகல் கண்டி தேசிய மருத்துவமனையில் நடைபெற்றுள்ளது. இதன்போது மரணத்திற்கான குறிப்பிட்ட காரணத்தை கூறாமல் ஒரு திறந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் மரணத்திற்கான காரணத்தை அறிவியல் பூர்வமாக உறுதி செய்வதற்காக உடல் பாகங்களை அரசாங்க ஆய்வாளரிடம் அனுப்புவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. பிரேத பரிசோதனையை தொடர்ந்து உயிரிழந்தவரின் உடல் இறுதி மரியாதைக்காக திகன அலுத்வத்தாவில் உள்ள உறவினர் வீட்டில் நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளது. இதற்கிடையில் இந்த சம்பவம் போலீஸ் விசாரணையின் தன்மையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதென அவரது உறவினர்கள் ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக இலங்கை போலீசார் நடத்திய விசாரணை மிகவும் ஒருதலை பட்சமானதென்றும் இந்த சம்பவத்தில் உயிரிழந்த எங்கள் பிள்ளைக்கு பெரும் அநீதி இழைக்கப்பட்டிருக்க அதிக வாய்ப்புள்ளதென நாங்கள் சந்தேகிக்கின்றோம் என்றும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் இடம்பெற்ற சங்கரில்லா கோட்டலில் தற்கொலை குண்டுதாரி சஹ்ரான் ஹாசிம் தங்கியிருந்த 116வது இலக்க அறையில் அவருக்கு முன்னர் தங்கியிருந்தவர்களின் விவரங்கள் மாத்திரம் மறைக்கப்பட்டுள்ளன என்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த விவகாரம் குறித்து தற்போதைய அரசு தீவிரமாக தேடி பார்க்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அவர் அங்கு மேலும் தெரிவிக்கையில், உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் இடம்பெற்ற தினத்திற்கு முன்பதாக 2019 ஏப்ரல் 20ஆம் தேதி இரவில் சஹ்ரானும் அவருடன் இருந்த மற்றொரு நபரும் கொழும்பு சங்கரில்லா ஹோட்டலில் 116வது இலக்க அறை வந்து தங்கியுள்ளனர். மறுநாள் ஏப்ரல் 21ஆம் தேதி காலையிலேயே அவர்கள் இந்த கொடூர தாக்குதலை நடத்தியிருந்தார்கள். இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றதை தொடர்ந்து பாதுகாப்பு தரப்பினரால் சங்கரில்லா ஹோட்டல் அறைகளில் அதற்கு முந்தைய 2 வார காலப்பகுதிகளில் தங்கியிருந்த அனைத்து பயணிகளினதும் விவரங்கள் மற்றும் தகவல்கள் பெற்றுக் கொள்ளப்பட்டன. இருப்பினும் சஹ்ரான் தங்கியிருந்த 116வது இலக்க அறையில் அவருக்கு முன்னர் தங்கியிருந்தவர்கள் யார் என்பது குறித்த தகவல்கள் மாத்திரம் எங்கும் பதியப்படவில்லை. எந்த ஒரு விவர பதிவுகளும் இல்லாமல் ஒரு சர்வதேச ஹோட்டலில் யாருக்கு எவ்வாறு அறைகள் வழங்க முடியும்? மிகவும் செல்வாக்குமிக்க முக்கிய பிரமுகர்களுக்கு மாத்திரமே அவ்வாறான சலுகைகள் வழங்கப்பட முடியும். அப்படியென்றால் சஹ்ரான் வருவதற்கு முன்னர் அந்த அறையில் தங்கியிருந்த அந்த முக்கியமான பிரமுகர்கள் யாரென்றும் இந்த விவரங்கள் அனைத்தும் ஏற்கனவே நீதிமன்ற வழக்கு விசாரணைகளின் போது வெளிவந்த உண்மையாகும் என்றும் அவர் கூறியுள்ளார். அத்துடன் சஹ்ரான் இருந்த அறையின் கதவுகளை திறப்பதற்கு டிஜிட்டல் இலத்திரனியல் அட்டை ஒன்று விநியோகிக்கப்பட்டுள்ளதும் அதனை பயன்படுத்தி கதவுகள் திறக்கப்பட்டதாகவும் தரவுகளில் பதிவாகியிருக்கின்றன. ஆனால் அந்த அறையில் அதற்கு முன் தங்கியிருந்த நபர் யார் என்பது விடுபட்டுள்ளது. உலகில் ஹோட்டல் பதிவுகள் ஏதுமின்றி தங்கும் சலுகை மிக முக்கியமான
சில உயர்மட்ட பிரமுகர்களுக்கு மட்டுமே காணப்படுகிறது. எனவே அங்கு தங்கியிருந்தவர்கள் யார் என்பதை இந்த அரசு உடனடியாக தேடி பார்க்க வேண்டும் என்றும் இவ்வாறான பல மறைக்கப்பட்ட உண்மைகள் தற்பொழுது புதிய விசாரணைகள் மூலம் வெளிவரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி நகரில் அமைந்துள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்தை குத்தகைக்கு பெற்று நடத்துபவருக்கு எதிராக அந்த எரிபொருள் நிரப்பு நிலையத்திற்கு முன்பாக களுவாஞ்சிக்குடி வர்த்தக சங்கத்தினர் போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர். இந்த போராட்டமானது நேற்று பிற்பகல் 3 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. இதன்போது போராட்டக்காரர்கள் களுவாஞ்சிக்குடி நகரில் மிக நீண்ட காலமாக இயங்கி வரும் இந்த எரிபொருள் நிலையத்தை குத்தகைக்கு பெற்றவர் உரிய முறையில் நடத்துவது இல்லை என்றும் வருடத்தில் 365 நாட்கள் என்றால் 200 நாட்களாவது எரிபொருள் நிலையத்தில் மண்ணெண்ணெய் முற்றாக வழங்கப்படுவதில்லை என்று குற்றம் சுமத்தியுள்ளனர். அத்துடன் பெட்ரோல், டீசல் எதுவும் இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளதுடன் எரிபொருள் நிலையத்திற்குள் உட்பிரவேசிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். களுவாஞ்சிக்குடி பகுதியில் விவசாயிகள் மற்றும் கடற்தொழிலாளர்கள் அதிகம் இருக்கிறார்கள் என்றும் படியானதொரு நிலையில் எரிபொருளானது குறித்த எரிபொருள் நிலையத்தில் இல்லாத நிலைமை நீண்ட காலமாக நிலவி வருகிறதாகவும் கூறியுள்ளனர். எனவே அரசாங்கம் இந்த எரிபொருள் நிலையத்தை குத்தகைக்கு வழங்கியவரிடமிருந்து மீளப்பெற்று இதனை 24 மணி நேரமும் வருடத்தின் 365 நாட்களும் எரிபொருள் வழங்கும் தகுதியுடையவருக்கு வழங்க வேண்டும் என்றும் போராட்டக்காரர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மன்னார் பிரதான பாலத்தடியில் அமைந்துள்ள சோதனைச் சாவடியில் கடமையில் இருந்த ராணுவ வீரர் ஒருவரின் துப்பாக்கி தவறுதலாக வெடித்ததில் ராணுவ வீரர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக மன்னார் போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்த ராணுவ வீரர் மன்னார் சவுத் பார் ராணுவ முகாமில் கடமையாற்றியவர் என தெரியவந்துள்ளது. இந்த ராணுவ வீரர் மன்னார் பிரதான பாலத்தடியில் அமைந்துள்ள சோதனைச் சாவடியில் கடமையில் ஈடுபட்டிருந்ததோடு அங்கு கடமையில் உள்ள ராணுவ வீரர்களுக்கு பொறுப்பாக இருந்து பணி நிமித்தம் துப்பாக்கிகளை வழங்கியுள்ளார் என தெரிவிக்கப்படுகிறது. ராணுவ வீரர்களுக்கு துப்பாக்கிகளை பரிசோதித்து வழங்க முற்பட்ட போதே இந்த வெடிப்பு சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இதன் காரணமாக அந்த ராணுவ வீரர் காயமடைந்த நிலையில் உடனடியாக மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார். எனினும் குறித்த ராணுவ வீரர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாகவும் கூறப்படுகிறது. பரந்த அமைதி ஒப்பந்தத்தை எட்டும் நோக்கமாக கொண்டு வாஷிங்டனுக்கும் தெஹ்ரானுக்கும் இடையே நடைபெற்ற ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து ஈரானிய எண்ணெய் ஏற்றுமதி மீதான தடைகளை அமெரிக்கா தற்காலிகமாக தளர்த்தியுள்ளது. பேச்சுவார்த்தைகள் தொடரும் வேளையில் ஈரானிய கச்சா எண்ணெய், பெட்ரோலிய பொருட்கள் மற்றும் பெட்ரோலிய வேதிப்பொருட்களின் உற்பத்தி, விநியோகம் மற்றும் விற்பனையை அனுமதிக்கும் 60 நாள் பொது உரிமம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கை நடந்து வரும் ராஜதந்திர முயற்சியின் ஒரு பகுதியாகும் என்றும் இறுதி ஒப்பந்தத்தை நோக்கிய முன்னேற்றத்திற்கு ஆதரவளிப்பதை நோக்கமாக கொண்டதென்றும் அமெரிக்க கருவூல செயலாளர் ஸ்காட் தெரிவித்துள்ளார். இந்த தற்காலிக விலக்கு ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி வரை அமுலில் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் சர்வதேச சந்தைகளுக்கு ஈரானிய எண்ணெய் விநியோகம் அதிகரிக்கும் என்ற எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் இந்த அறிவிப்பு உலகளாவிய எண்ணெய் விலைகளின் சரிவுக்கு வழிவகுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியின் நேற்றைய அகழ்வின் போது மேலும் 7 மனித எண்புக்கூடுகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. இதன் அடிப்படையில் இதுவரை 412 மனித எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அவற்றில் 390 மனித எண்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அஸ்வெஸ்மன் நலன்புரி திட்டத்தின் 2ஆம் கட்ட பயனாளர்களுக்கான இந்த மாத கொடுப்பனவு தொடர்பில் நலன்புரி நன்மைகள் சபை அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. அதன்படி ஜூன் மாத கொடுப்பனவுகள் இன்று முதல் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்படும் என அச்சபை தெரிவித்துள்ளது. நலன்புரி நன்மைகள் சபை வெளியிட்டுள்ள தகவலின்படி இந்த 2ஆம் கட்டத்தின் கீழ் மொத்தம் 2,70,025 குடும்பங்கள் நிதி பலன்களை பெற தகுதி பெற்றுள்ளன. இதற்கமைய தகுதி பெற்ற பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் ரூபாய் 3.28 பில்லியனுக்கும் அதிக தொகை இன்றைய தினம் முதல் நேரடியாக வரவு வைக்கப்பட உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதேவேளை அஸ்வெஸ்மன் நலன்புரி திட்டத்தின் முதற்கட்டத்தின் கீழ் தகுதி பெற்றுள்ள பயனாளிகளுக்கான ஜூன் மாதத்திற்குரிய கொடுப்பனவு கடந்த 18ஆம் தேதி வழங்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மறக்காமல் அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.